friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம இந்த thermocol பாலை வச்சு ஒரு lotus எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி thermocol பால் ஒன்னு, green color satin, light pink satin ribbon, ஒரு லைட்டர், இந்த மாதிரி பின் நம்ம குண்டூசின்னு சொல்றோம்ல இந்த மாதிரி பின், scissor, ஒரு ஸ்கேல் இல்லனா இன்ச் டேப். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ. இது வந்து 1 இன்ச் அகலம் உள்ளது வாங்கிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். 1 இன்ச் அகலம் இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிட்டு இந்த பக்கத்தை இப்படி மடிக்கணும். இதுதான் நமக்கு அளவு. இந்த அளவுக்கு வந்து நம்ம இப்ப கட் பண்ணிக்கணும். இந்த அளவு தான் நமக்கு தேவையான அளவு. இதே மாதிரி வந்து ஒரு 25-30 பீஸ் இதுல நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இதுல வந்து green கலர் வந்து நமக்கு 2.5 இன்ச் எடுத்துக்கணும். இதுல 2.5 இன்ச் எடுத்துட்டு இதுல ஒரு 10 பீஸ் இல்லனா 12 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி கட் பண்ணிட்டு இந்த ஓரம் வந்து இப்படி இந்த நூலை பிடிச்சி இழுத்தா பிரிஞ்சிட்டே வரும். அதனால இத வந்து லேசா நம்ம இந்த ஓரத்தை வந்து இப்படி லைட்டரோ இல்லனா கேண்டில் வச்சு இந்த ஓரத்தை வந்து லேசா அப்படி சூடு பண்ணி காட்டினா இந்த நூல் பிரியாம இருக்கும். இப்படி லேசா பண்ணிட்டா இந்த ஓரம் இதுவாயிடும், பிரியாம இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டா நமக்கு இந்த ஓரம் வந்து பிரியாம வரும். இப்போ ஒரு பீஸை எடுத்து இப்படி வச்சுட்டு குண்டூசி எடுத்துட்டு நம்ம இந்த கார்னர்ல வச்சு குத்தணும். அப்படி அதே மாதிரி இந்த பக்கமும் செய்யணும். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துட்டு இப்படி வச்சு ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த ஒரு பெட்டல் எடுத்துட்டு இத வந்து இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டு இத வந்து இப்படி வச்சு இங்க ஒரு குண்டூசி வச்சு குத்தணும். இப்போ இந்த மாதிரி மடிச்சு வச்சு நம்ம இப்போ வந்து இந்த குண்டூசியை குத்திட்டு அடுத்தது செய்கிறோம். இப்போ இதை வச்சு இந்த இடத்துல கண்டினியூ பண்ணணும். அடுத்தது இந்த பெட்டல் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சு இந்த பால் தெரியாத அளவுக்கு நம்ம க்ளோஸா குத்திட்டே வரணும். அது இப்படி மடிச்சு இத ரெண்டா இப்படி மடிச்சுக்கணும். அவ்வளவுதான்.
அடுத்தது இந்த இடத்துல வச்சு இதே மாதிரி இது ஃபுல்லாக கவர் பண்ணணும். முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் லேயர் ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி மடிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி செஞ்சுட்டு இந்த 2 பெட்டல்ஸுக்கும் நடுவில் ஒரு பெட்டல் வர மாதிரி இப்படி வைக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி 2த்துக்கும் நடுவில் லேயர் இன்னொன்று வரணும். இதே மாதிரி இந்த செகண்ட் லேயரை ஃபுல்லாக நம்ம திருப்பி கவர் பண்ணிக்கிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக செஞ்சு செகண்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், நம்ம இந்த பெட்டல்ஸ் இந்த பால் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அடியில் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலராக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மாதிரி வச்சு பின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போயும் நம்ம வந்து இப்போ பின் பண்ணிக்க போகிறோம். அப்படி இந்த பால் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பின் பண்ணுறோம். இப்போ இந்த பீஸை இப்படி கிராஸாக வச்சு இங்கேயும் பின் பண்ணிடணும். இப்போ நம்ம இலை மாதிரி வைக்கிறதுக்கு இதை வந்து இப்படி 2ஆக மடக்கிட்டு இது வந்து இப்படி பார்க்கும்போது நமக்கு வெளியில் தெரியணும், கொஞ்சம் அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இதை வச்சுட்டு இந்த மாதிரி இதை வச்சு மடக்கி மடக்கி வச்சு நம்ம இதை ஃபுல்லாக லீஃப் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்படியே ஃபுல்லாக செஞ்சு இது வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பெட்டல்ஸ் லாஸ்ட்டு இதை வச்சுட்டு இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ரொம்ப ஈஸி தான் இதை செய்யறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதை நான் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.